வணக்கம். இன்னைக்கு நாம வீடியோவில் நார்மலாக தொழிலாளர் நீதிமன்றத்தில் 2K வழக்குன்னு சொல்லுவாங்க. 2K வழக்கு அப்படிங்கிறது தொழிற்சங்கத்தினரால் தாக்கல் செய்யப்படக்கூடிய வழக்கு. இது பொதுவாக தொழிலாளர்களுக்காக வழங்கப்படக்கூடிய தண்டனைகளை எதிர்த்து இந்த 2K வழக்குகள் தாக்கல் செய்யப்படும். இல்லை ஒரு தொழிற்சங்கத்தின் கோரிக்கைக்காக 2K வழக்கு தாக்கல் செய்யப்படும். இப்போ தனிப்பட்ட ஒரு நபருக்கு 2K வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அந்த 2K வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட அந்த தொழிலாளிக்கும் தொழிற்சங்கத்துக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இவர் அந்த தொழிற்சங்கத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார் அல்லது வெளியேறுறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் அந்த தொழிற்சங்கத்தினரால் தாக்கல் செய்யப்பட்ட 2K வழக்கை தொடர்ந்து தனிநபராக நடத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம வழக்கில் சின்னத்தம்பி அப்படிங்கிறவர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் மெஜ்ரா கோட்ஸில் தொழிலாளியாக வேலை பார்த்துட்ருக்காரு. மெஜ்ரா கோட்ஸில் ஒரு யூனியன் இருக்குது, தொழிற்சங்கம் இருக்குது. அந்த தொழிற்சங்கத்தில் இந்த சின்னத்தம்பி உறுப்பினர். இவர் சார்பாக, இந்த சின்னத்தம்பி சார்பாக மெஜ்ரா கோட்ஸில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கம் ஒரு 2K வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. தாக்கல் பண்ணி வழக்கு போயிட்டுருக்கும்போது இவருக்கும் அந்த தொழிற்சங்கத்துக்கும் இடையில் பிரச்சனை வந்துடுது. அதனால் இவர் வெளியேறிடுறாரு. இவர் அந்த தொழிலாளர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறாரு. அதில் மனுவில் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு நானே தொழிற்சங்கம் துணையின்றி நான் தனியாக நடத்துவதற்கு என்னை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த மனு தொழிலாளர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்படுது. அந்த மனுவுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கு ரிட் மனு எண் 16433/2006 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த வழக்கின் இறுதி விசாரணையின் போது மாண்புமிகு நீதியரசர் என்ன உத்தரவு போடுறாங்க அப்படின்னா, தொழிற்சங்கத்தின் துணையின்றி தனிநபராக 2K வழக்கை தொடர்ந்து நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற தீர்ப்பை சொல்கிறாங்க. இதன் மூலமாக தொழிலாளர்களுக்கு என்ன புரிதல் வேண்டியிருக்கு அப்படின்னா, தொழிற்சங்கத்துக்கும் சம்பந்தப்பட்ட தொழிலாளிக்கும் இடையில பிரச்சனை வந்தால் கூட அந்த தனிநபராக தாராளமாக 2K வழக்கை நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.